நிரந்தரமாக நீக்கப்படுவதாக வைகோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம். தற்போது மதிமுகவில் ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் ஒழுங்கு நடவடிக்கையாக மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கம் செய்யப்படுகிறார் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இருக்கக்கூடிய இதற்கு முன்பாகவே அவரிடம் இருந்து விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் தாங்கள் நிரந்தரமாக ஏன் நீக்கக்கூடாது என கடந்த 17/8/2025 விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கு தொடர்பாக அந்த நோட்டீஸ் திரும்ப பெற்றது பின்பாக ஒழுங்கு நடவடிக்கை குழு என்பது ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் பதில் அறிவிப்பில் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. குற்றச்சாட்டுகளுக்கு உரிய விளக்கமும் அளிக்கப்படாத காரணமாக தாங்கள் அளித்திருக்கக்கூடிய பதில் அறிவிப்பு ஒழுங்கு நடவடிக்கை கைவிட முகாந்திரம் இல்லை என்பதன் காரணமாக தங்கள் மீதுள்ள குற்றச்சாட்டு பதில் முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல என அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்படுவதாகவும் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மதிமுகவினுடைய சட்ட விதிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது ஒழுங்கு நடவடிக்கை குழு உள்ளாக்கிய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் தகுதியிலிருந்தும் தற்காலிகமாக இடநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து அடிப்படை உறுப்பினர் என்ற தகுதியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்படுவதற்கான அறிவிப்பு என்பது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டிருக்கிறார். ஆகவே உரிய விளக்கம் கேட்டு கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பாகவும் விளக்கம் கேட்டு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான பதில் இல்லை என்பதன் காரணமாக ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தற்போது அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே மல்லை சத்யா மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கம் செய்யப்படுவதற்கான அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது.